தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 15:7. மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் எல்லோரும் இடறி விழக்கூடியவர்கள். மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள், பாவத்தில் விழக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பாவம் செய்த மனிதர் மீண்டும் எழுந்து ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கும் என்பதனை இந்த நாளின் இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். ஒரு பாவி மனம் மாறுகின்ற பொழுது விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று, மனிதர்கள் மனம் திரும்புகின்ற பொழுது பரலோகம் விண்ணகம் அக்களிக்கிறது. ஆண்டவருடைய தூதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்படியென்றால் மனம் மாற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. பரலோகத்தையே மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதரின் மனமாற்றம். நம்முடைய வாழ்வில் இன்று மனம் திருந்துதல், மனம் மாற்றம் எப்படி இருக்கிறது? எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே உம்மை அதிகமாக நேசிக்க வேண்டும், உமக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, ஆனால் என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற பலவீனம், பாவ நிலை என்னை அழுத்துகிறது. ஆண்டவரே, நான் உம்மை மட்டுமே என்னுடைய இதயத்தில் ஏற்றி வைத்து பாவமான நிலைகளை மறந்து நீர் இரக்கமுள்ளவர் என்பதனை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்திலே திரும்பி வருவேனாக. உம்மிடத்தில் நான் மனம் மாறி வருகின்ற பொழுது நீர் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறீர் என்பதனை நான் நம்புகிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.